கடந்த 10 மாத காலத்திற்கு முன்பு அன்புமணியை கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதிலிருந்து, அதாவது அன்புமணி அணி ஒரு புறமா ஒரு ஒரு தரமும், அதே போல ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகின்றது. இரு தரப்பு அணியும் வெவ்வேறாக, அதாவது கடுமையான வார்த்தை போர்கள் மூலம் இவர்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய சேலம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் தீவிரமாக இதில் செயல்பட்டு வருகிறார். அதாவது ஒவ்வொரு இடத்திலும் அன்புமணிக்கு பதில் தரக்கூடிய இடத்தில் அருள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் அவருக்கு இணை செயலாளர் பதவியும் ராமதாஸ் வழங்கி இருக்கிறார். இந்த நிலையில் தான் பாமக அருள் இன்று காலை, அதாவது வாழப்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அணியைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவருடைய தந்தை தர்மராஜ் அவர்கள் நேற்று மாலை அதாவது மரணம் அடைந்து விட்டார். அவருடைய அந்த இறப்பு துக்க நிகழ்ச்சிக்காக இன்று காலை அருள் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் 5 காரில் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது வடுகத்தம்பட்டி என்ற இடத்தில் அங்கு அன்புமணி ஆதரவாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு தாக்க முற்பட்டனர். அப்போது காருக்குள்ளேயே அருள் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. அதே போல அவருடன் வந்த அந்த ஆதரவாளர்களின் கார் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. இதனால் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் அதே போல அருள் ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான கற்கள் வீச்சு சம்பவம் நடைபெற்றது. இது ஒரு போர்க்களமாகவே தோன்றியது. அந்த சமயத்தில் தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் உடனடியாக அங்கு சென்று அவர்களை அடக்க முற்பட்ட போதும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர், அதாவது அன்புமணி ஆதரவாளர்களும் பாமக ராமதாஸ் அணி ஆதரவாளர்களும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் தான் காவல்துறையினர் அவர்களை தடுக்க முற்பட்டனர். ஆனாலும் கூட அங்கு சிறிது நேரம் இந்த பரபரப்பு நீடித்தது. இந்த நிலையில் தான் அன்புமணியின் ஆதரவாளர்கள் அருள் கார் மீது ஒரு 6-7 கார்கள் மீது கற்களை வீசி கார்களை உடைத்து விட்டனர். அதே போல அவரோடு வந்திருந்த ஒரு 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதே போல அன்புமணியின் ஆதரவாளர்கள் மீதும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் தற்போது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திப்பதற்காக மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். இதனிடையே அங்கு வாழப்பாடி போலீசார் அங்கு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்புமணி ஆதரவாளர்களும் அதே போல ராமதாஸ் ஆதரவாளர்களும் கடுமையான வார்த்தை போர்கள் மூலம் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பதால் ஒரு கடுமையான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸின் ஆதரவாளரான அருள் மீது ஒரு கடுமையான தாக்குதல் அவர் ஆதரவாளர்கள் மீது நடந்திருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்தால் கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும். எனவே இதனை சரி செய்ய வேண்டும் என்று அருள் தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள்.